11 மணிக்கு வரணும் அவசியம் இல்லை. நாளைக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு சொல்லிட்டியா? எவ்வளவு தவிர இருந்தா கைய உதறுவ நீ. ஒரு தன்னாவா இப்படி பண்ணிட்டு இனிமே உனக்கு நான் சாக்லேட் தரமாட்டேன். என்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உனக்கு போதை கேக்குதா? போதை ம் 2 3 pas 0. இந்த மாட்டு இருக்குல்ல, மாட்டு இருக்கு, அது போச்சான். என்ன மாட்டேன் கீழே எவ்வளவு கொழுப்பு உன்னே நக்கல் அடிக்கிறதெல்லாம். ஐசுதான் ஆமா அவங்கதான் ஏதோ பூசிட்டே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாகுவதையும் பூசுறேன்னு சொல்லிச்சேனே. கேட்டுட்டே இருக்க ஸ்பீக்கரை போட்டு அந்த சுமதிய இது பயங்கரம் குறை சொல்லுது, இத அது பயங்கரம் குறை சொல்லுது. இல்ல நீ கழுவ போன மறந்துட்டு எனக்கு தெரியாது. சட்டை கழுவி அங்க கழுவி கொண்டாந்து வைக்கணும்னு சொன்னேன். ஒரு சொட்டு தண்ணி இங்க தெரியக்கூடாது. இங்க போய் கழுவி வை, காயக்கூடாது. தட்டு கழுவி வை. கத்திரிக்காய் அள்ளி போட்டியா? கத்திரிக்காய் அள்ளி போட்டேன் சாப்பிட்டு. அது இந்த கவரை எடுத்து போய் உங்கள்கிட்ட கொட்டவா தட்டுல தண்ணியில போய் கொடுக்குறேன் பாரு. கத்திரிக்காய் அவ்வளவு நல்லது. கத்திரிக்காய் போய் போட்டுருச்சு. பரவாயில்ல.
அறிவு இங்க தட்டை வச்சுட்டு வா, தண்ணியை தொட்டாதான் உனக்கு படிச்சு படிச்சு சொல்றேன். உன்னை விலைக்கு வைக்க சொல்லல, நான் சும்மா இங்க கழுவிட்டு அங்க போடுங்கன்னு சொன்னேன். சாக்லேட் கேக்குது, சாக்லேட் டைரி மில்க் தான் வேணும், சில்லுக்கு தான் வேணும். கேட்க வேண்டாம், நீங்க பாக்கி காசு இந்த பரிதாபங்கள்ல வேலண்டைன்ஸ் டே வரும். அந்த பையன் என்ன பண்ணுவான், போயிட்டு கடைக்காரன் டைரி மில்க் இருக்கு, அது சுதாகர் அப்பாவா அதுக்கு அந்த டைலாக் சொல்லுவோம், கடைக்காரங்கிட்ட போயிட்டு டைரி மில்க் தான் வேணும், சில்லுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்கலாமே. சிலுக்கு இல்லைன்னா வந்து நீ எல்லாம் எதுக்கு கடை வச்சிருக்க, நான் கடைக்காரன் போய் கேட்டிருக்கேன் நீ. அதுல டெய்லி மில்க் சில்க்னு இருக்குல்ல ஒண்ணு, அது அப்ப என்ன கேக்குறான்டா. உனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுல பொம்பளை சொல்றத வீட்டுல கேக்குறீங்களா, அப்பதான் நீ முற்படுவ. நீ வீட்டுல கேட்க மாட்டா. நான் எதுவும் உன்னை சொல்ல போறது இல்ல, உன்னை கூப்பிட போறது இல்ல, போய் சும்மா வந்துட்டேன். நானும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து உட்காரான்னுட்டு. அப்பே நான் அப்ப ஓ வேலை மயில பாத்துட்டு போறியா? நீ நல்லா பல்ல குழந்தைக்கு செல்ல பாரு. ஏன்னா எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் இந்த பையன் ஒரு நாள் அவ்வளவு செல்ல குழந்தைக்கு பாத்துட்டு இருக்கு. எல்லாருமே பக்கத்துல இருக்கு, என்ன இந்த பையன் இப்படி செல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது செல்லு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீ பாக்கணும், இப்படியா பாக்குறது பைத்தியம் மாதிரியே தனியா.